வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிடலாம்ல. நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் கொத்து பரோட்டா. இங்கே வந்து செம குளிர், இன்றைக்கி மழை பெய்ய போகுது. ஸோ இந்த கிளைமேட்டில் வந்து சூடாக கொத்து பரோட்டா சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு இரும்பு பேன் உங்ககிட்ட இருந்தனா பயன்படுத்திக்கோங்க. கொத்து பரோட்டா இதில் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் அதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை சேர்த்துருவோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா வந்து ரொம்ப தொக்கு மாதிரி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ அடுத்ததாக நான் வந்து 2 முட்டையை சேர்க்குறேன். கூடவே கொஞ்சம் மசாலா சேர்ப்போம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை வந்து நம்ம முட்டை பொடி மாஸ்லாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு வந்து சிக்கன் சேர்க்கணுன்னு இருந்தேன்னா நீங்கள் இந்த டைமில் வேக வச்ச சிக்கனை வந்து நல்லா சின்னதாக பிச்சு போட்டு அதையும் சேர்க்கலாம். இப்போ முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 பரோட்டாவை சின்னதாக பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சால்னா சேர்க்குறேன். இந்த சால்னா வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து செய்வோம் இல்லையா, எம்டி சால்னா, அதுதான் இது. ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை வந்து நல்லா ஹையில் வச்சு இதை வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த கொஞ்சம் ட்ரை ஆகும். இப்போ இந்த மாதிரி டம்ளர் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதோட முனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூராக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பரோட்டாவை நல்லா அடிச்சுக்கலாம். இந்த கொத்து பரோட்டா வந்து இந்த மாதிரி டம்ளரில் நம்ம அடிக்கும் போது அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். கை சூப்பராக வலிக்குங்க, நல்லா வலிக்கும். ஆனால் வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா வந்தது. ஸோ இதை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் சால்னா அப்புறமா தயிர் பச்சடி, வெங்காய பச்சடியோடு சர்வ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கே வந்து ஆலங்கட்டி மழையெல்லாம் பெஞ்சுது. ஸோ கல்ஃபில் வந்து அதிசயமான விஷயம். ஸோ அன்றைக்கி வந்து குளிர், செம்ம குளிர். ஸோ அன்றைக்கி வந்து இந்த கொத்து பரோட்டா செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.